பொருளாதார நிபுணர் திரு சோமவல்லியப்பன் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். சார், இந்த அதிர்ச்சிகர அறிவிப்பால் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமா இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு தான். அவர் ரொம்ப இம்பல்சிவா இருக்காரு. உடனடியாக மறுவினை ஆற்றுகிறார். ஒரு பெரிய தேசத்தினுடைய ஒரு தலைவர் இது போல செய்வது என்பது பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். இந்த 25 அறிவித்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ளார இன்னொரு 25 என்பது ஒரு டூ மச் ஆஃப் ரியாக்ஷன் அவரிடம் இருக்கு. அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். இந்தியா பயப்பட மறுக்கிறது, இந்தியா பணிய மறுக்கிறது என்பது அவருக்கு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இது ஒரு புறம். இது நிச்சயமா நம்முடைய ஜவுளித்துறை, காலணிகள் ஏற்றுமதி, நம்ம ஃபுட்வேர் நிறைய பண்றோம், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், கடல் சார்ந்த பொருட்கள் பலதும் நம்ம பண்றோம். இதெல்லாம் நிச்சயமா 50% வரியை கட்டிட்டு அங்க வியாபாரம் செய்வது என்பது இயலாதது, கிட்டத்தட்ட நியர்லி இம்பாசிபிள். மற்ற நாடுகளுக்கு தான் அது வாய்ப்பா இருக்கும். நம்முடைய ஏற்றுமதி குறைந்துவிடும். நாம பண்ணி கொண்டிருக்கிற மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு $87 பில்லியன் இது பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இது சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய அடி. இந்தியாவிற்கு டாலர் வரத்து பெருமளவு குறையும். அதன் காரணமாக ஒரு சிறிய அளவுல பணவீக்கம், இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். தங்கத்தினுடைய விலை கூடுறது, இது எல்லாமே ஒரு சின்ன லெவல்ல இதனுடைய இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு வருகிற போது இப்ப அறிவிப்பு செய்திருக்கிறார், என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். இதனுடைய அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு இம்பாக்டா நான் பார்க்கிறது, இப்போது நாம அமெரிக்கா வேண்டாம் என்று சொல்லி சீனாவோடு கைகோர்ப்பது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. சீனா அமெரிக்காவையாவது ஓரளவுக்கு வியாபாரத்திற்காக விட்டுக் கொடுப்பார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் சொன்னதை மாற்றிக் கொள்வார்கள் நம்பலாம். சீனா எப்போதுமே இந்தியா மீது பொறாமை கொண்ட ஒரு நாடு தான். நம்முடைய முன்னேற்றம் அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல நாம இப்ப அவர்களோடு சேருகிறோம். இது ஓரளவிற்கு தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே சீனாவிலிருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்குள் வருகிறது. எப்படி அமெரிக்காவிலிருந்து நாம வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதே போல சீனாவிலிருந்தும் வரக்கூடாது என்று தான் நாம் நினைக்கிறோம். சீன பொருட்கள் இந்திய சந்தையை ஏற்கனவே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. சும்மா $1 பில்லியன் என்று ஆரம்பித்த இந்திய சீன வர்த்தகம் சீனா பெரிய அளவு உபரி நிறைய இறக்குமதி செய்கிறார்கள் இந்தியாவிற்கு. இப்போது கூட அரிய வகை காந்தம் அந்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேல நம்மளை சார வைத்து அதுக்கப்புறம் அதை நிறுத்தி நமக்கு சில குழப்பங்களை உண்டாக்குறார்கள். அதனால இப்ப பிரதமர் அங்க போவது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலாக இருந்தால் மட்டும் போதும். அவர்களோடு பெரிய அளவில் நாம் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தால் அதுவும் நமக்கு சிக்கல் தான் என்பதும் எனக்கு தோன்றும். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு சோமவல்லியப்பன் அவர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.